ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா செட்டிநாடு ஸ்பெஷல் சொக்காரா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 100 பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். 100 பாசிப்பருப்பை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க. இப்ப பாருங்க, பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. அதாவது ரொம்ப கோல்டன் கலர்ல வரக்கூடாது. லைட்டா அதோட வாசனை வெளியாகும் பாத்தீங்களா? அந்த ஸ்டேஜ்ல நம்ம 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். நெய் ஆட் பண்ணிட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதோட சேர்த்து. ஓகேங்களா? இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அந்த பருப்புக்கு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்ப பருப்பு நல்லா வேகட்டும். நெக்ஸ்ட் பருப்பு வேகிற வரைக்கும் இங்க இன்னொரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு அதுல 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுல 2 குழிக்கரண்டி, இந்த கரண்டி நான் யூஸ் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, அந்த கரண்டினால 2 கரண்டி நான் ரவையை நெய்யோட பண்ணிட்டு நல்லா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இங்கிட்டு பருப்பும் வெந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இப்ப பருப்பு வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அப்போது 2 ஏலக்காவையும் இது அதோட ஃபிளேவருக்காக நம்ம பிச்சு போட்டுக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், போட்டாலும் ஓகே, போடலாட்டினாலும் ஓகே, பட் போட்டா நல்லா வாசனையா இருக்கும். ரவை பாத்தீங்க அப்படின்னா கோல்டன் கலர்ல வரும் பாத்தீங்களா, அது அந்த அளவுக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். பாருங்க, பருப்பு வெந்துட்டு இருக்குது. தண்ணி பத்தல அப்படின்னா நீங்க தண்ணி ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். 1 வெள்ளைக்கட்டியை நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி லைட்டா 1-2 நச்சுக்கோங்க. ரவையும் பாருங்க இந்த மாதிரி வந்தோன்னா நான் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்க, பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் இருந்தா போகும், ஏன்னா ரொம்பவும் கூலாவும் போயிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டா 1-2 வெந்தும் வேகாமையும் இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம பாகும் காய்ச்சி வச்சிருக்கோம், ரவையும் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம். ரவை எப்படின்னா இந்த முன்னாடி நான் சொன்ன மாதிரிதான் 2 கைப்பிடி 2 குழிக்கரண்டி தான் எடுக்கணும். அதை கோல்டன் ஃப்ரை ஆகுறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டு அதை இதோட ஆட் பண்ணிடணும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம பாகு காய்ச்சிருந்தோம் இல்லையா, அதாவது நான் 100 பருப்புக்கு 1 பெரிய வெல்லம் எடுத்துக்கிட்டேன். வெல்லம் நான் பெரிய சைஸா இருந்தனால நான் 1 எடுத்துக்கிட்டேன். நீங்க உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி 1.5 அரையோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ சேர்த்து 1/2 டம்ளர் இல்ல நீங்க எடுத்துக்கிற வெள்ளத்துக்கு பொறுத்த அளவு தண்ணி ஆட் பண்ணி பாகு காய்ச்சிக்கோங்க. பாகு ஃபில்டர் பண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்திக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம ரவையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ரவையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ண போறோம். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்குங்க, ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணுங்க. இந்த செட்டிநாடு ஸ்பெஷல்னாலே உட்காராவ தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்ப ஃபேமஸ் ஆகி வந்துட்டு இருக்கு. பாருங்க, நான் வெள்ளைக்கட்டியும் சேர்த்துட்டேன், ரவையும் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் சால்ட், அந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸ்வீட்டுக்கு எப்பவுமே லைட்டா நம்ம சால்ட், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இப்ப இதை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சைடு நான் பாதாமையும் முந்திரியும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், நெய்யில ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் 1/2 மூடி தேங்காய், இதையும் துருவி வச்சுக்கோங்க. துருவுறா இருந்தாலும் ஓகே தான், இல்ல பல்ல எடுத்துட்டு நம்ம ஜார்ல போட்டு ரிவைஸ்ல ஒரு 2 வாட்டி பிளெண்ட் பண்ணா போதும். அது இந்த மாதிரி வந்துடும், குறை நம்ம துருவுன மாதிரியே. இதையும் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 மூடி தேங்காய் கிட்ட இது தேவைப்படும். இன்னொரு பாத்திரத்துல நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு அதுல முந்திரியும் பாதாமையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். ஓகேங்களா? நெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கோல்டன் கலர்ல வர வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம துருவன தேங்காவையும் இதோட ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணிட்டு இதுல பாதி தேங்காவை இதுலயும் பாதி தேங்காய் நம்ம நெய்யோட ஃப்ரை பண்ணி நம்ம போட போறோம். அது இன்னும் நல்லா வாசனையா இருக்கும், ஒரு ஃபிளேவர் இதமா இருக்கும். இப்ப நம்ம ஃப்ரை பண்ண கேஷ்யூ, பாதாம், அப்புறம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு இதுல ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, டேஸ்டியான செட்டிநாடு ஸ்பெஷல் ஒக்காரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நெய்யும் மேலாப்புல இன்னும் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க, டேஸ்டியான ஒக்காரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். வாவ், பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. நம்ம நெய்யை ஆட் பண்ணனால நெய்லாம் ஊற்றி நம்ம டேஸ்டியான நெய், தேங்காய், பாதாம், கேஷ்யூ இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.